ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். திமுக நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். திமுக வேட்பாளர்கள், மாவட்ட செயலர்கள் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. பகுதி, நகர, ஒன்றிய செயலர்கள் போட்டியிட வாய்ப்பு கேட்டு விருப்பமனு அளிக்க நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபடுகிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். பகுதி, நகர, ஒன்றிய, மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட விருப்பமனு அளித்தவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். என்ன காரணம், என்ன விவரம்? தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 70க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். ஒன்றிய செயலாளர்கள் 700க்கும் மேற்பட்டோர், நகர செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர், பகுதி செயலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோரோட இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் சீட்டு கேட்டு, குறிப்பாக கடைநல்லூர் தொகுதியில் 140 பேர் மனு செய்தார்கள். ஒரு சில தொகுதியில் 70 பேர் மனு தாக்கல் செய்தார்கள். எனவே சீட்டு கேட்டவர்களும் அதிருப்தியில் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். உதாரணமாக டி நகர்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா கருணாநிதி எம்எல்ஏ அவர் கேட்டாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை, ராஜா அன்பழகனுக்கு கொடுத்தார்கள். இது போன்று சீட்டு கேட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கவில்லை. அனைவரையும் இந்த காணொலி காட்சியில் பங்கேற்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு விஷயம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறிப்பாக காந்தியுடைய மகன் வினோத் காந்திக்கு கொடுக்கப்பட்டது. காந்தி அமைச்சராகவும் இருக்கிறார், மாவட்ட செயலாளரும் இருக்கிறார். அவர் இன்னமும் அவருடைய ராணிப்பேட்டை தொகுதியில் தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று தலைமைக்கு தகவல் வந்திருக்கிறது. எனவே அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி, நீங்கள் இந்த முறை பணியாற்றுங்கள், உங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக மற்றவர்களை தோற்கடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருந்தார், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் சொல்லியிருந்தார். எனவே அதை வலியுறுத்தி, குறிப்பாக சீட்டு என்பது, அதாவது ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் கேட்டாங்க, ஏன் நீங்க 15,000க்கும் மேற்பட்டோர் மனு போட்டிருந்தாங்க, செலக்ட் பண்ணது 164 பேர் தான் செலக்ட் பண்ணி கேட்டதுக்கு, அதாவது அதுக்கான அண்ணா சொன்ன ஒரு காரணத்தையும், ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது பீரோவில் நிறைய பட்டுப்புடவைகள் இருந்தாலும் ஒரு பட்டுப்புடவை தான் கட்டிக் கொள்ள முடியும். எனவே மற்றவர்கள் அதை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எனவே இந்த உதாரணத்தை சொல்லி மீண்டும் சீட்டு கிடைக்காதவர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியும் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சில தாம்பரம் தொகுதியில் எஸ்.ஆர். ராஜா சில தேர்தல் பணிகளை செய்யாமல் இருந்தால் அவரை தலைமை வேறு மாதிரியாக சென்று சமாதானப்படுத்தி, இது போன்ற சமாதானப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வரும். உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில கசப்புகளை மறந்து பணியாற்ற வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போன்ற ராணிப்பேட்டை, அதே போல தாம்பரம், இது போன்ற டி நகர் உள்ளிட்ட தொகுதிகளில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் கூட குறித்து பேசியிருக்கிறார். எனவே இந்த திமுக போட்டியிடக்கூடிய உதயசூரியன் என்பது 176 மாறி இருக்கிறது. சீர்காழியிலும் தற்போது மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே இந்த தொகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல கூட்டணி கட்சிக்கு தொகுதிகள் கொடுக்கப்பட்டதால் அவர்களை தோற்கடிக்காமல் அவர்களையும் வெற்றி பெற்று கொண்டு வர வேண்டும் என்பன போன்ற, குறிப்பாக திருமாவளவன் கூட காட்டுமன்னார் கோயிலில் 2016 கிட்டத்தட்ட 100க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இது போன்று ஒவ்வொரு வாக்குகளும் இந்த முறை பல முனை போட்டி சிதறடிக்கக்கூடிய காரணத்தால், ஓட்டுகள் சிதறக்கூடிய காரணத்தால், எனவே ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் வேட்பாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய விருப்ப மனு கட்டி சீட்டு கிடைக்காதவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கார்த்திகா, தேர்தல் பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தேர்தல் பணிகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்துவதாக வெளியாகியிருக்கிறது தகவல். முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் தொடர்பான திமுக வார் ரூமையும் பார்வையிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.